நானும் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனிகோவை பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவு வேலை. எங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினா கூட வீதி தோற்றத்துக்கு போயிடுவாரு. அந்த மூட்லயே இருப்பாரு. வெரி வெரி டெடிகேட்டட். இன்ன வரைக்கும் சினிமா மட்டுமே நேசிச்சுட்டு சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு நான் பல வாட்டி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், தலைவா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பாரு, அந்த மாட்டுக்கு இருக்கு வருவாரு. பார்த்துட்டுமே சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயிச்சிடலாம், இல்ல மிடில் ஜெயிக்கலாம், இல்லாட்டி எண்டு விக்ரம் சார் மாதிரி ஒரு டைம்ல ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நண்பர் சூரி கருடன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஜெயிச்ச மாதிரி இனிகோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா கண்டிப்பா ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது. அதுக்கு இந்த படத்துக்கு நீங்க பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனிகோவுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களுக்கு தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஏன்னா சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க. அவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க, எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வர்றாங்கன்னு சொல்லி பசங்களா சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்க வராங்க, நீங்க ஏதாவது நம்ம முறையில நம்ம கதை சொல்லிட்டு வராங்க. பேசிட்டே இருக்கும்போது அது சுந்தரபாண்டியன்ல இருந்து இருக்கு. சுந்தரபாண்டியன் இருந்து சாப்பிடுவாரு, அளவா சாப்பிடுவாரு, வயிறு ஒரு டெய்லி இன்ச்சா பார்த்துட்டு இருப்பாரு. கூடிச்சா இங்க எவ்வளவு இருக்கு, அந்த அளவுக்கு வெரி டெடிகேட்டட். அண்ட் அதனாலதான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா ஈஸியா அடைஞ்சிருவாரு.